பிஸ்மில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா மன் லா நபிய பஅத அம்மா பாத். அன்புக்குரிய சகோதரர்களே, நாம் புனிதமிகு மாதங்களில் ஒன்றான முஹர்ரம் மாதத்தில் நாம் வீட்டிருக்கின்றோம். அந்த மாதத்தை பற்றி நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்ற பொழுது பின்வருமாறு சொல்லுகின்றார்கள். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகின்றார்கள், நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அஃதலு ஸியாமி பஅத ஷஹ்ரி ரமலான் ஷஹ்ருல்லாஹில் லதீ ததுஊனஹு அல் முஹர்ரம். ரமலான் மாதத்துக்கு பின்னால் மிக சிறப்புக்குரிய மாதம் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய மாதம், நீங்கள் முஹர்ரம் என்று அழைக்கக்கூடிய அந்த மாதம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள். அதே போன்று ஃபர்லான தொழுகைகளுக்கு பின்னால் ஒரு சிறந்த தொழுகை இருப்பதாக இருந்தால் அதுதான் கியாமுல் லைல், இரவில் நின்று வணங்குவது என்று நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தி முஸ்லிமிலே பதிவாகி இருக்கிறது. எனவே இந்த ஹதீஸில் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஹர்ரம் மாதத்தை சொல்லுகின்ற பொழுது அல்லாஹுடன் இணைத்து சொல்லுகின்றார்கள். அல்லாஹ்வுடைய மாதம் என்று சொல்லுகின்றார்கள். எவ்வாறு நோன்பை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹுடன் இணைத்து சொன்னார்களோ அதே போன்று இந்த மாதத்தையும் சொல்லுகின்ற பொழுது அல்லாஹ்வின் மாதம் என்று சொல்லியிருக்கின்றார்கள். அப்படி என்று சொன்னால் அதற்கு விசேஷமான சிறப்பு இருக்கிறது என்ற காரணத்தினால்தான் அல்லாஹுடன் அது இணைத்து கூறப்பட்டிருக்கிறது. எனவே அந்த மாதத்தில் நாம் செய்ய வேண்டிய சில வணக்கங்கள் இருக்கின்றன. அதில் ஒன்றுதான் முஸ்லிமில் பதிவாகியுள்ள ஹதீஸ். நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், அஃதலு ஸியாமி பஅத ரமலான் ஷஹ்ருல்லாஹில் முஹர்ரம். ரமலான் மாதத்துக்கு பின்னால் ஒரு சிறப்புக்குரிய மாதம் இருக்கிறது என்று சொன்னால் அது முஹர்ரம் மாதமாகும். அல்லாஹ்வுடைய மாதம் முஹர்ரம் என்று சொல்லிவிட்டு வசுஇல சியாமு யௌமி ஆஷூரா, ஆஷூரா தினத்தில் நோன்பு வைப்பது பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வினவப்பட்டதற்கு நபி அவர்கள் சொன்னார்கள், யுகஃபிரு ஸனத்தல் மாதியா, சென்ற வருடத்தின் பாவங்களை அது போக்கிவிடும் என்று நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவே இந்த ஹதீஸின் மூலமாக நாம் விளங்கக்கூடிய செய்தி, இந்த முஹர்ரம் மாதத்தில் ஆஷூரா என்ற ஒரு நோன்பு இருக்கிறது. அந்த நோன்பை நோட்பதன் மூலமாக அல்லாஹ் ஒரு வருடத்தின் பாவங்களை மன்னித்து விடுகிறான் என்ற நற்செய்தியை நாம் பார்க்கின்றோம். இன்ஷா அல்லாஹ் அந்த வணக்கத்தை செய்யக்கூடிய மக்களாக அல்லாஹ் என்னையும் உங்களையும் ஆக்குவானாக.